பாஸ்கர் இருந்த போன் அவன்கிட்ட கொடுங்க. கௌரி, போன் அவன்கிட்ட கொடுங்கன்னு. பாஸ்கர், இந்த அக்கா பேசுறா, பேசு. அக்கா, அக்கா, அந்த உறவு எங்கேயும் போய் நிம்மதியா இருந்துடக்கூடாது. அதானே உங்க ஆசை? நான் எவ்வளவு தடவை படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். வேலை செய்யற இடத்துல எந்த ஒரு உரிமையும் எடுத்துக்காம வேலைக்காரனா மட்டும் நட, வேலையில கவனமா இருன்னு. ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு வேலைக்காரங்கிறத சுத்தமா மறந்து நீ என்ன பண்ணிருக்க? அக்கா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கக்கா. மா, என்னடா கேட்கணும்? கொலை முயற்சின்னு கேஸ் போடாம பெரிய மனுஷன் தன்மையா நேரா இங்க வந்திருக்காரு. இவரை நீ அடிக்கவே இல்லன்னு சொல்ல போறியா? சொல்லு. அத நீங்க இருங்க. சொல்லுடா, அதத்தான் சொல்ல போறியா? ஏய் கௌரி, கொஞ்சம் அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேளு. எதுக்குமா கேட்கணும்? உருப்படியா தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்க திராணி இல்லாத இவனுக்கெல்லாம் தேவையில்லாத கோவமும் வைராகியமும் எதுக்குன்னு கேக்குறேன். போதும், நிறுத்துறியா? முழுசா தெரியாம நீ பேசுற பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனி எங்களோட எந்த நிலைமையிலயும் உன்னை நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம். எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம். நீ போனை வை. என்னங்க, உண்மையிலே அடி வாங்கிட்டு தான் வந்தீங்களா? பாவம் பண்ணீங்க. எப்படியோ பத்த வச்சாச்சு. இனிமே இத ஊதணும். ஊதி 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 பெருசாக்கணும். ஏமா, அக்கா கிட்ட நீ கோமா பேசுனது நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல அக்கா உன்கிட்ட பேசினதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? நம்மள எங்கடி அவ பேச விட்டா? முழுசா பேச விட்டிருந்தா பேச்சு இவ்ளோ முத்தி போய் வருத்தத்துல முடிஞ்சிருக்காதுல்ல. நாம பொறுமையா பேசிருக்கணும்னு யோசிக்கிறியாமா? இல்ல, அவ கொஞ்சம் பொறுமையா கேட்டிருக்கலாமேன்னு யோசிக்கிறேன். கிரிஜா எப்பவோ சொன்னா அவளுக்கு தொந்தரவு இல்லாத தூரத்துக்கு நம்ம போயிடலான்னு. நான் தான் அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு பேசாம இருந்துட்டேன். ஆனா அவ பேசுனதை நினைச்சு பார்த்தா கிரிஜா சொன்ன மாதிரி விலகி தூரமா தள்ளி போயிருக்கலான்னு தோணுது. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. இது மாதிரி ஒரு மன கஷ்டத்தோட நம்ம எங்க போனாலும் அக்காவோட நினைப்பு நம்மளை விட்டு போயிடுமா என்ன? எல்லாமே என்னால வந்ததுதானம்மா. நான் கொஞ்சம் பொறுமையா போயிருந்தா இப்படி உட்கார்ந்து யோசிக்கிற நிலைமை நமக்கு வந்திருக்காது. நீங்க கோவத்துல பேசின மாதிரி அக்கா விட்டு சூழ்நிலை அவளை அப்படி பேச வச்சிருக்கலாம்லம்மா. ஆமாமா, அண்ணன் சொல்றது ஒரு வகையில நியாயம் தானே. அக்கா அப்படி பேசும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவங்களோடது பெரிய குடும்பம், அங்கேயும் சமாளிக்கணும்ல. பாவமா அக்கா. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் இப்படி பேசலாமா? எதிர இருந்து பேசினவங்க யாரு? வேற யாரும் இல்லையே, பெத்த அம்மா. அதுக்காகவாவது
கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கலாம்ல. அம்மா நீங்க பெரியவங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா நம்ம கிட்ட தானே உரிமையோட கோச்சுக்க முடியும். அந்த வீட்ல அது நடக்காதுல்ல. நீங்க எப்பவும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. போடி நீங்களும் உங்க நியாயமும். அக்கா சொன்னதை இந்த நிமிஷமே மறந்துட்டு வேலையை பாருமா. நீ இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க மாதிரி அக்காவால அங்க புலம்ப கூட முடியாதுமா. அது தெரியாம நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? மா, நீ ஃபீல் பண்ணாதன. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாம பண்ணிட்டேன். அண்ணா ஆத்திரத்துல சொன்னாலும் அக்கா சொன்னது உண்மைதானே. என்ன ஆம்பளை அந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு என்னால என்ன செய்ய முடிஞ்சது? அப்படி இருக்கிற எனக்கு ரோஷமும் கோபம் மட்டும் ஏன் முன்னால வரணும்? அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு நீ என்ன இப்படி இருக்க? இல்ல அண்ணா, இந்த நேரத்தை கடந்து போயிடலாம். அடுத்த 1 மணி நேரத்துல எல்லாமே சரியாயிடும்னு நம்பலாம்ண்ணா. திரும்ப திரும்ப நீ மனசொடைஞ்சு போகாதண்ணா. கிரிஜாக்கா 2 நாள்ல வந்துட்டா இதுக்கான நீட்டான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைச்சிரும். என்ன சரியாண்ணா? சரின்னு சொல்ல. போதும் போதும், வாங்க வந்து சாப்பிடுற வேலையை பாருங்க. அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, போ. நீயும் தானா? எந்திரி, நீ போ. வாண்ணா வா. டீ எடுத்துக்கோங்க. இந்தாடி. மறுபடியும் போன் நோண்ட ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நான் என்னதான் செய்யணுங்கிற? ஏண்டி, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? பாக்கியம், சும்மா அவளை நோய் நோயின்னு இம்சப்படுத்திக்கிட்டு இருக்க. அவளுக்கு பிடிச்ச வேலையை ஏதோ செஞ்சுட்டு போறா, வீடு. உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்க தங்கச்சி வந்து இவ இப்படி இருக்கா அவ அப்படி இருக்கான்னு உங்ககிட்டயா கத்துவாங்க? உங்ககிட்ட கத்துனா தெரியும். மா, இப்ப யாரும் எதையும் சொல்ற லெவல்ல இல்ல. இப்பதான் எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வருது. கொஞ்சம் நீ டென்ஷன் ஆகாம இரு. இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகி எங்களை டென்ஷன் பண்ணாம இருந்தாலே போதும். அப்படி சொல்லுங்கப்பா. அவங்க திட்டுறது பத்தாதுன்னு இவங்க வேற எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ச்சே, ச்சே. தாமரப்பா. சரி சரி, வெளியில போடி. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.